அனைவருக்கும் வணக்கம். இப்பெல்லாம் புத்தகம் படிக்கிற பழக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம தினமும் ஒரு 10 நிமிடமாவது புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கணும். ஆபிரகாம் லிங்கனை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு புத்தகம் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா. ஆனா புத்தகம் வாங்கி படிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட வசதி இல்லை. அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, தன்னோட பக்கத்து ஸ்ட்ரீட்ல உள்ள கிராபோர்டு அப்படிங்கிறவர்கிட்ட புத்தகம் வாங்கி படிப்பாராம். அந்த கிராபோர்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டானவராம். சொன்ன டேட்ல புத்தகத்தை திருப்பி கொடுக்கல அப்படின்னா ரொம்ப கோவப்படுவாராம். அப்படி ஒரு தடவை லிங்கன் அவர்கிட்ட போய் ஒரு புத்தகம் வாங்குறாரு. அந்த புத்தகத்தை 3 நாள்ல படிச்சு முடிச்சுட்டு கொடுத்துடணும் அப்படின்னு கிராபோர்டும் சொல்றாரு. லிங்கன் தன்னோட அப்பா கூட வேலைக்கு போவாராம். வேலைக்கு போயிட்டு வந்து மீதி நேரத்துலதான் அந்த புக்கை படிக்க முடியும். அப்படி 2 நாள் படிக்கிறாரு. ஆனாலும் அந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முடியல. 3ஆவது நாளும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அங்க மழை அதிகமா வருது. மழை பெஞ்சா ஒழுகிற வீட்டில தான் அவர் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாரு. ஆனாலும் அந்த இரவு அவர் வந்து புத்தகத்தை எப்படியாவது படிச்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமா படிச்சிட்டு இருக்காரு. அப்போ அவரோட அம்மா சொல்றாங்க, ரொம்ப நேரமா கண் முழிச்சு படிச்சிட்டு இருக்க, உடம்பு என்னத்துக்கு ஆகிறது, நீ போய் தூங்கு, நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த புத்தகத்தை மூடி செல்ஃப்ல வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்த நாள் அந்த புத்தகத்தை எடுத்து பாக்குறாரு. பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டாராம். ஏன்னா அந்த புத்தகம் மழையில நனைஞ்சு ஊறி போயிருந்துச்சான். இப்படி புத்தகத்தை வீணாக்கிட்டோமே, இது தெரிஞ்சா கிராபோர்டு இனிமே நமக்கு புத்தகம் படிக்க தரமாட்டாரே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டாராம். ஆனாலும் அப்படியே அந்த புத்தகத்தை எடுத்துட்டு போயிட்டு அவர்கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. என்னை மன்னிச்சிருங்க, இதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கிராபோர்டும் பார்த்ததும் கோவப்படுறாரு. அப்புறமா, நீ உங்க அப்பா கூட வேலைக்கு போறல்ல, வேலைக்கு போயிட்டு வந்து மீதி நேரத்துல எங்க வீட்டு தோட்டத்துல இருக்கிற புல்லையும் நீ வெட்டணும், அதுதான் உனக்கான தண்டனைன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அதே மாதிரியே அடுத்த நாள் அவரோட வீட்டு தோட்டத்துக்கு வேலைக்கு போறாரு. அங்க இருக்கிற புல்லையெல்லாம் வெட்டுறாரு. இத அந்த கிராபோர்டும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இது மாதிரி 2 நாள் தொடர்ந்து வேலைக்கு போறாரு. இப்போ கிராபோர்டு சொல்றாரு, இனிமே எங்க வீட்டுக்கு நீ வேலைக்கு வர வேண்டாம், நீ வேலை செஞ்ச விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தையே பரிசா கொடுத்தாராம். லிங்கனும் அதை சந்தோஷமா வாங்கிட்டு வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்ச உடனே அவருக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சுதான். அப்படி என்ன புத்தகம் தானே கேக்குறீங்க? அமெரிக்காவோட முதல் ஜனாதிபதியான வாஷிங்டன் அவரோட வாழ்க்கை வரலாறு புத்தகம் தாங்க அது. அந்த புத்தகத்தை படிச்ச பிறகுதான் அவருக்கு நம்மளும் ஏன் ஒரு ஜனாதிபதியா ஆகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வருது. அதே மாதிரியே அவர் ஃபியூச்சர்ல ஜனாதிபதியாவும் ஆனாரு இல்லையா? அப்போ ஒரு புத்தகம் ஒருத்தரோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாருங்க. அதனால நாமளும் புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கணும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவும். தேங்க்யூ.